இது நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள வெட்டிவேர் செடிங்க. இந்த செடி வந்து நாங்கள் நர்சரியில் தாங்க ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினோம். ரொம்ப சின்ன செடி தான் இருந்தது. வாங்கி இப்போ வந்து 1 இயர் ஆகுதுங்க. 1 இயரில் வந்து இந்த செடி வந்து நல்லா பெருசாகிடுச்சிங்க. இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி இதில் பூக்கள்லாம் வந்துச்சுங்க. அந்த பூக்கள் வந்து நெற்கதிர்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க அந்த பூக்கள் இருக்கும். அந்த புல்லுலாம் வரும் இல்லைங்களா, அதே மாதிரியே. இப்போ வந்து செடி வந்து நல்லா காஞ்சிருந்ததுங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தாங்க வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேன். அந்த பூக்கள் வந்தால் தாங்க நம்ம வந்து அறுவடை பண்ணுமாங்க. அப்போ தான் வந்து வெட்டிவேர் வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் வந்து இந்த வாரத்தில் வந்து வெட்டிவேரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காமிக்கிறேங்க எவ்வளோ வெட்டிவேர் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நாங்கள் வந்து இந்த வெட்டிவேர் செடியை வளர்த்துறது இதுதாங்க ஃபஸ்ட் டைம். இனிமேல் தான் பார்க்கணும் அது எப்படி எவ்வளோ வருது என்னன்னு நமக்கு தெரியல. இதுதாங்க ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வளர்த்துறது இதுதான். இந்த வெட்டிவேர் வந்து வாசனைக்கு மட்டும் இல்லைங்க, உடம்புக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க. இந்த வேரில் வந்து துத்தநாகங்கிற தாது பொருள் வந்து இருக்குங்களாங்க. அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு சத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்களை வந்து நல்லா சுத்தப்படுத்திங்க நம்ம காயப்படுத்தி காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த வேர்களை வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுங்க. அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து குடிச்சிட்டு வந்தால் நம்ம உடம்பு வந்து நல்லா அந்த குளிர்ச்சி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இது உடம்புக்கு வெயிட் லாஸ்க்குமே இது ரொம்ப நல்லது தாங்க. அதோட உடம்புக்கு வந்து நல்ல எதிர்ப்பாற்றலும் கிடைக்குங்க. உடல் சூட்டுனால முடி கொட்டுற பிரச்சனையே இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் தீர்ந்துருங்க. அவ்வளோ நல்லதுங்க இந்த வெட்டிவேர் தண்ணி. சிறுநீரக தொற்றும் வந்து வராமல் பாதுகாக்கும் நம்ம உடம்ப. இதில் வந்து நிறைய பொருட்களும் கைவினை பொருட்கள்லாம் செய்கிறாங்கங்க. மாலை செய்கிறாங்க, விசிறி செய்கிறாங்க, பாயெல்லாம் செய்கிறாங்கங்க. இதெல்லாமே நம்ம பாயில் போட்டு படுக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி உண்டாகும்னு சொல்கிறாங்க. அதோட கூட சோப்பெல்லாம் தயார் பண்ணுறாங்கங்க, ஆயில் தயார் பண்ணுறாங்க, ஹேர் ஆயிலில் சேர்த்துக்கிறாங்க, நலுங்கு மாவு செய்யும்போது போட்டுக்கலாம். நம்ம வேர்வை ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்குங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல்.